ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின அன்புக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றேன். மறுரூபமாகுதல் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். அதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகும் முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Thank you Lord, hallelujah, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் எங்களுக்கு சொல்கிறது. இதோ இந்த காலை வேளையிலே உம்முடைய மாற்றமில்லாத திவ்ய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த உபவாச நாளில் நீர் தருகின்ற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை, சபையிலே ஒரு எழுப்புதலை, தேசத்தில் எழுப்புதலை, ஒரு மறுரூபத்தை கொண்டுவரும்படியாக ஜெபிக்கிறோம். அர்ப்பணித்து ஒப்புத்திருக்கின்றோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கறாமே. மறுரூபம் ஆகுதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமென். ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த செய்தியின் மூலமாக நம்மோடு பேசுவதாக. இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்துக் கொண்டு இந்த உயர்ந்த மலைக்கு செல்கின்றார். அங்கே அவர்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபமானார். மறுரூபமான பொழுது அவருடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏற்பட்டது. சீசர்கள் வாழ்விலே மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவர்கள் சொல்கிறாங்க, நாம இங்கேயே இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு மற்ற எண்ணங்கள் எல்லாம் மாறி அந்த மகிமையை கண்ட பொழுது, இயேசுடைய முகம் பிரகாசிக்கிறதையும் அவருடைய வஸ்திரம் பிரகாசிக்கிறதையும் அந்த பரலோகத்தின் மகிமையான வார்த்தைகளை கேட்ட பொழுது, கண்ட பொழுது அவர்களுக்கு இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் லேசான காரியங்களாக தென்பட்டது. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் மறுரூபமாக வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறார். பவுலடியா சொல்லும் பொழுது, மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள் என்று சொல்கின்றார். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகிக்கொண்டே இருக்க வேண்டும், மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே என்னை மறுரூபமாக்கும், என்னை புதிய மனுஷனாக மாற்றும், என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றும், என் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக வேண்டும், என் மனம் ஒவ்வொரு நாளும் உம்மை காண வேண்டும், சுத்த இதயத்தை எனக்கு தாரும், தலைவரமான ஆவியை எனக்கு தாரும், என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. இந்த ஜெபங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இணைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஒன்றாவதாக, நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டுமானால் முதலாவது நாம் மாற வேண்டும். இன்றைக்கு நம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாக நான் மாற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, நான் மாற வேண்டும். ஸ்தோத்திரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் பழக்கமான வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை நோக்கி பார்த்தால் அவர்கள் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை ஆராதனை செய்கின்ற, ஆண்டவருக்காக வாழக்கூடிய அவருடைய பிள்ளைகளாகிய நாம் முதலாவது மாற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் துதி அல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், சிந்தனைகள் மாற வேண்டும், சொல் மாற வேண்டும், செயல் மாற வேண்டும், நடை மாற வேண்டும், உடை மாற வேண்டும். நாம் இயேசுவை போல மாற வேண்டும். பக்தர் அழகாக பாடுகின்றார், மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை இயேசுவே.
கேட்கணும், ஆண்டவரே நான் மாற விரும்புகிறேன், இயேசுவை போல மாற விரும்புகிறேன். நீங்க தைரியமா கேட்கலாம், இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். உலகத்துல எவருமே இப்படி ஜெபிக்க முடியாது, எந்த தெய்வங்களை பார்த்து ஜெபிக்க முடியாது. இயேசு அழகில் சிறந்தவர், நற்குணங்களில் சிறந்தவர், பரிசுத்தத்தில் சிறந்தவர், அவருக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை. ஆகவே நீங்க கேட்கலாம், நான் மாற விரும்புகிறேன், உம்மை போல நான் மாற விரும்புகிறேன். இரண்டாவதாக நம்முடைய வேஷங்கள் எல்லாம் மாற வேண்டும். வேதம் சொல்றது மனுஷன் வேஷமாகவே செல்கின்றான். நம்ம வாழ்க்கையே ஒரு வேஷம்தான். அவன் நீதிமொழிகள் புஸ்தகத்திலேயும் பிரசங்கின் புஸ்தகத்திலேயும் ஞானி சொல்லுவான், மாயை மாயை எல்லாம் மாயை, வேலிட்டி நிலையற்றது, நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, நீர் மேல தோன்றி மறைகின்ற குமிழ் போன்ற ஒரு வாழ்க்கை, மறைந்து போகின்ற புகை போன்ற ஒரு வாழ்க்கை, காலையிலே முளைத்து மாலையில் மலர்கின்ற மலர் போன்ற ஒரு வாழ்க்கை, சாய்ந்து போகின்ற நிழல் போன்ற ஒரு வாழ்க்கை. 70 வருஷம் தான், பலத்தின் மிகுதினால 80 வருஷம் மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமும். இந்த வாழ்க்கையில நாம் பல வேஷங்களை போடுகிறோம். நம்முடைய வேஷங்கள் மாற வேண்டும். ரோம நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பவுலடியார் ரோம சபைக்கு சொல்கின்ற வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். வாசிகள், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுலடியார் திருச்சபைக்கு சொல்கின்ற வாசகம் என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நீங்க தரிக்க கூடாது. அழைக்கப்பட்டது உண்மை, அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மை, ஆண்டவருக்காக வாழ தீர்மானம் பண்ணது உண்மை. ஆனால் நாம் போடுகிற வேஷங்கள் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்முடைய நடிப்பான வாழ்க்கை மாற வேண்டும், பகட்டான வாழ்க்கை மாற வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அவன் சாலோமோனுடைய மகனாகிய ரெகொபெயாம் ஆளுகை செய்கின்றான். ஸ்தோத்திரம். அந்நாட்களிலே தேவ ஆலயத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்படியே எகிப்தின் ராஜாவாகிய சீஷா எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் சாலமோன் சேவித்த பொன் பரிசைகளையும் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல பரிசைகளை சேவித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரமனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். அருமையானவர்களே, ஆமென். கர்த்தருடைய அழைப்பை பெற்ற, தரிசனத்தை பெற்ற, வார்த்தையை பெற்ற ஞானியாகிய சாலமோன் ஆலயத்திலே பொன்னாலான பரிசைகளை செய்து வைத்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே அலங்காரமா இருக்கிறது, இந்த ஆலயத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது எகிப்தின் ராஜாவாகிய சீசா வந்து ஆலயத்திலிருந்து அத்தனை பணிமுட்டுகளையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார். அவன் சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாம் என்ன செய்கின்றான்? அந்த பொன் பரிசைகளுக்கு பதிலாக வெண்கல பரிசைகளை செய்து அந்த ஆலயத்திலே அவன் வைக்கின்றான். தொழுது கொள்ள வரும் பொழுது அதை கொண்டு வருகின்றார்கள், வைக்கின்றார்கள். தொழுகை பிடித்தவன் அதனுடைய ஸ்தானத்திலே கொண்டு வைக்கின்றார்கள். அவன் சுத்த பொன்னால செய்யப்பட்ட பரிசைகள் இருந்த இடத்திலே அவை கொள்ளை அடிக்கப்பட்டு அவை மாற்றப்பட்டு அவற்றுக்கு பதிலாக வெண்கல பரிசைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வெண்கலமும் பொண்ணும் கிட்டத்தட்ட ஒன்னே மாதிரி தான் இருக்குது. சாதாரணமான ஜனங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. காரணம், இதுவும் பளபளக்கிறது பொன்னை போல, இதுவும் துலக்கமாக இருக்கிறது, இதுவும் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறது. அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் தேவ பிள்ளைகளோடும் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். நம்முடைய வேஷம் மாற வேண்டும். பொன்மயமான விசுவாசம், பொன்னை போன்ற விசுவாசம் கர்த்தர் நமக்குள்ளே தந்தார். இன்னைக்கு உள்ள என்ன விசுவாசம் இருக்கிறது? அந்த பொன்னை போன்ற விசுவாசம் இருக்கிறதா? இல்லை, அந்த விசுவாசத்தை சத்துரு கொள்ளை கொண்டு போய் அதை நீங்கள் மறைக்கும்படியாக, அதை நீங்கள் காட்டும்படியாக ஏதோ வெண்கலமானதை உங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை
வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தொடுகிறது. நீங்கள் மாற வேண்டும், வேஷம் மாற வேண்டும். எங்கேயாவது நன்மைகள் நஷ்டப்பட்டு, விசுவாசம் நஷ்டப்பட்டு, பரிசுத்தம் நஷ்டப்பட்டு, அபிஷேகம் நஷ்டப்பட்டு, தீர்மானங்கள் நஷ்டப்பட்டு, பிரதிஷ்டைகள் நஷ்டப்பட்டு போய் கிடக்குமானால் அவற்றை தேவ சமூகத்திலே ஒத்துக்கொண்டு, என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் போட்ட வேஷங்களிலே போட விரும்பல, என்னை பழைய நிலைக்கு கொண்டு வாரும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். கைகளை உயர்த்தி துதிப்போம். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற ராஜாவாகிய யோசபாத் கர்த்தருக்கு பயப்படாத அகசியாவோடு சம்பந்தம் கொள்கின்றார், ஐக்கியம் கொள்கின்றார். இன்னைக்கு பாருங்க, ஒளிக்கும் இருளுக்கும் பங்கு ஏது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் இசைவு ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் ஏது. அது இசைவு கிடையாது, ஐக்கியம் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. எல்லாம் ஒன்றி என்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எல்லாரோடும் காம்ப்ரமைஸ் பண்ணி போக வேண்டும் என்பது அவை ஸ்தோத்திரம் தேவனுடைய பிரமாணமும் அல்ல. கைகள் உயர்த்தி துதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்காக நீங்கள் வைராக்கியம் காண்பிக்க வேண்டும், நீதிக்காக வைராக்கியம் காண்பிக்க வேண்டும், கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீங்கள் பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற யோசபாத் அவன் கர்த்தருக்கு பயப்படாத பொல்லாத செய்கை உடைய அவன் அகஸ்தியாவோடு கூடிக்கொள்கின்றான். வேஷம் மாறி யுத்தத்துக்கு போறாங்க. எப்படி வேஷம் மாறி அவன் அகஸ்தியா சொல்கின்றான், அவன் நீர்தான் நான் தான் நீ என்று சொல்லி அவன் ராஜ வஸ்திரங்களை வேஷத்தை மாற்றி யுத்தத்தில் பிரவேசிக்கிறாங்க. அந்த வேதபோதிய வீட்டுக்கு போய் பாருங்க, அவன் யோசபாத் கொல்லப்பட வேண்டிய நெருக்கம் வருகிறது. அவன் கதறுகின்றான், ஆண்டவர் இரக்கம் காண்பித்தார். ஆனாலும் அவனுடைய கிரியைகளை கர்த்தர் முறித்து போட்டார். கைகளை உயர்த்தி துதிப்போம். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே அவன் கப்பல்களை செய்தான், அவன் அந்த கிரியைகளை ஆண்டவர் முறித்து போட்டாராம். வாசிங்கள் பார்க்கலாம். 2 நாளாகமும் 20:37. ரேதாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லி, நீர் அகாசியா 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆமென். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்று நாம பார்க்கப்படுகின்றது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். அவன் அதில் வாசிப்பான், கீழே வாசி. கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான், அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமல் போயிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி துதிப்போம். அல்லேலூயா. யோசபாத் அவன் அகஸ்தியாவோடு கூடி கொண்டபடியினாலே கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாத நட்புறவுகளும் ஆகாத ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆகாத ஐக்கியங்களும் வேஷம் போடுகிறது உங்க வாழ்க்கையை நஷ்டப்படுத்தும், கிரியைகளை முறித்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆனால் யோசபாத்துடைய கைகளின் பிரயாசங்கள் அக்காலத்திலே கப்பலை செஞ்சிருக்கிறான், அவருடைய கிரியைகளை கர்த்தர் வாக்கியம் பண்ணவில்லை. காரணம், அவன் போட்ட வேஷம் அவருடைய வாழ்க்கையில வேதனையை கொண்டு வந்தது. கைகளை உயர்த்தி துதிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை ஏமாற்ற முடியாது, மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. பைபிள் சொல்கிறது, பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்களும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். சரௌண்டிங் எல்லாத்தையும் கர்த்தர் கண்காணிக்கிறார், பூமி முழுவதையும் கண்காணிக்கிறார், ஒவ்வொரு மனிதனையும் மனுஷனையும் கர்த்தர் கண்காணிக்கிறார். கர்த்தருடைய பார்வையிலிருந்து நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆக 2ஆவதாக ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? ஏமாறாதே, ஏமாந்து போகாதே, ஆண்டவரை ஏமாற்றாத, வேஷமா வாழாத, வேஷம் போடாத. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கலாத்தியர் 20 வாசிக்கிறோம், அவன் கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைந்து இருக்கும்படி ஞானஸ்நானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோமே. அவன் நம்முடைய வேஷம் கிறிஸ்துவாகவே இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி துதிப்போம். அல்லேலூயா. ஒரு விசை ஒரு சிறுவன் கையில செல்லாத ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைத்திருந்தானா. பல கடைகளுக்கு சென்று ஸ்வீட்டு கேட்டான். அவங்க எல்லாம் செல்லாத காசுப்பா, அதுக்கெல்லாம் நாங்க ஸ்வீட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள்.
கடைசியாக ஒரு பத்திரிகை போடுகிற கடைக்கு போனான். போய் இந்த காசை கொடுத்து ஒரு பத்திரிகையை வாங்கினான். கேட்டான். அவரும் சந்தோஷமா வாங்கி கல்லாவை போட்டு பத்திரிகை கொடுத்தார். அவனுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியாத சந்தோஷம். வேற சந்தோஷம் ஒன்றும் இல்லை. அவரை ஏமாத்திட்டேனே, செல்லாத காசை கொடுத்து ஏமாத்திட்டேனே, அவர் என்னை ஏமாத்திட்டாரே, பெரிய ஆளா இருக்கிறாரு, ஆனா என்னை ஏமாத்திட்டாரே என்று சொல்லி ரொம்ப ஆட்டம் போட்டு ஆர்ப்பாட்டமா குதிக்க ஆரம்பித்தான். அப்பதான் அந்த பெரியவர் சொன்ன பார்த்து சைக்கிள அவன் சொன்னாரா, நீ ஒன்னும் என்னை ஏமாத்தல, நீ தான் ஏமாத்துட்ட. அவன் சொன்னான், அப்படி நான் எல்லாம் ஏமாற மாட்டேனே, நான் கொடுத்த காசை பாத்தீங்களா, நான் கொடுத்த காசு செல்லாத காசு அப்படின்னு சொல்லி நக்கலா சிரித்தானா. ஒன்னா அந்த பெரியவர் சொன்னாரா, நான் கொடுத்த பேப்பரை பாத்தியா, 4 நாளைக்கு முன்னாடி உள்ள பேப்பர் அப்படின்னாரா. அந்த பெரியவரே அவனால ஏமாத்த முடியல. கர்த்தரை எப்படி ஏமாத்த முடியும்? நாம ஏமாத்துறது மாதிரி நினைக்கிறோம். அவர் பார்க்கல, அவர் கேட்கல, அவருக்கு தெரியாது. ரம்யான தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணை உண்டாக்குனவர் காணாதிருப்பாரோ, காதை உண்டாக்குனவர் கேளாதிருப்பாரோ, இதயத்திலே ஏக்கத்தை கொடுத்தவர் அதை உணராதிருப்பாரோ. வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் மாற ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க, நான் மாற ஆசைப்படுகிறேன். என்னுடைய வேஷம் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்? ஒரு மறுரூபம் வர வேண்டும், உண்மையான ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு மறுரூப மலையின் அனுபவம் உங்க வாழ்க்கையில தனித்து ஏற்பட வேண்டும். நம்ம வாசித்தோம் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இயேசு அந்த மறுரூப மலையிலே 3 சீசர்களோடு செல்கின்றார். அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அந்த அனுபவம், அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வாழ்க்கையே மாற்றியது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவை தனித்து சந்திக்க வேண்டும். மோசே கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தது போல, பவுலியார் அவன் தமஸ்குவுக்கு செல்லும் வழியில் கர்த்தரை சந்தித்தது போல, அவன் என்கவுண்டர் வித் காட். கர்த்தரை நீங்க முகமுகமா தரிசிக்கணும், கர்த்தரோடு பேச வேண்டும், கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், கர்த்தரோடு நீங்கள் இசைவாய் இணைப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். ஆவிக்குரிய நல்ல ஜெப பங்காளர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கை முக்கியமானது. வாழ்வின் ஒவ்வொரு நாளும் முக்கியமானது. ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியமானது. ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது. ஈவன் a fraction of second கூட முக்கியமானது. இந்த லாக்டவுன் நாட்கள்ல நீங்க ஒருத்தர் கூட உங்க நேரத்தை வீணாக கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் கணக்கு கேட்பார். அன்னைக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். இவ்வளவு நேரம் கொடுத்தேனே, இவ்வளவு ஆயுள்காலம் கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்ன்னு கேட்டா அன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டு போக கூடாது. இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாம் நல்ல லாக்டவுன்ல ரெஸ்ட் எடுக்கிறோம். அரசு அதிகாரிகள் ஃப்ரண்ட் லைன்ல வேலை செய்யறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளை பாருங்க, 2 மணி நேரம் கூட உங்களுக்கு சரியா தூங்க நேரம் கிடைக்காது கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சுழல் விளக்குகள் பொருத்தப்பட்ட கார்கள் வேகமா போகுது. என்ன அர்த்தம்? அவங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஈவன் a fraction of second கூட மக்களுக்கு முக்கியமானது. அவங்க எங்கேயாவது ஸ்டே ஆயிட்டாங்க, டிராபிக்ல மாட்டிட்டாங்க, அவங்க நேரம் வேஸ்ட் ஆச்சுன்னா அது மக்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும். ஆகவே தான் அரசு சுழல் விளக்குகள் அவங்களுக்கு கொடுத்து உயர்ந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎம்எஸ் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு அவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்தது. காரணம், அவருடைய நேரம் முக்கியமானது. வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களுடைய நேரம் முக்கியமானது. எரேமியா 3:21 கர்த்தரை மறந்த ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 1 சாமுவேல் 12:23 சாமுவேல் சொல்கிறார், நான் விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன். இந்த லாக்டவுன் நாட்களிலே கர்த்தரை மறந்த ஜனங்களுக்காக, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்காக, கர்த்தரை அறைந்து பின்வாங்கி போன ஜனங்களுக்காக என் ஜனமே நீ ஜெபிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு மறுரூபம், அதுதான் உண்மையான ஒரு மாற்றம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே அது ஏற்பட வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த மறுரூப அனுபவம் உங்களுக்குள்ளே வந்தா நீங்க மௌனமா இருக்கவே மாட்டீங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. மறுரூப அனுபவம் உங்களுக்கு வந்தா நீங்க மௌனமா இருக்கவே மாட்டீங்க. நீங்க எழுப்பத்தான் செய்வீங்க. அவன் நான் கிப்பட்டேஸ் தீவுகள் அந்த எழுப்புதலை குறித்து வாசித்த பொழுது அந்த எழுப்புதலுக்கு காரணமானவங்க 2 தாய்மார். எல்லா செய்தி, நிறைய செய்திகள் நான் சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்றேன். ஒரு அம்மா பேர் ஜேனட், 90 வயது, 2 கண்களுமே தெரியாது. அவங்க தங்கச்சி நிபரவே முடியாத கூனி. ஆனா அவங்களுக்குள்ள இந்த பர்னிங் டிசையர், அந்த மறுரூபத்தின் அக்கினி அவளை மௌனமா இருக்க விடவே இல்லை. நாளைக்கு அவளால் வர முடியாது, தொழுகைகளில் அவளால் பங்கு கொள்ள முடியாது.
ஆனால் அவர்கள் இல்லத்திலே அவன் கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள். எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், எங்கள் சபையிலே ஒரு மாற்றம் வேண்டும், எங்கள் தேசத்தில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அவருடைய ஜெபத்தை கேட்டு இப்படி தீவுகளிலே கர்த்தர் எழுப்புதல் அக்கினியை போட்டார். கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ ஆமென், எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. இந்த லாக்டவுன் நாட்களிலே தேவ பிள்ளைகள் ஆமென் உங்கள் வீடுகளில் கூடி ஜெபித்தால், ஆங்காங்கே கூடி ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் நிச்சயமாய் எழுப்புதல் அக்கினியை நம்முடைய தேசத்திலே பற்ற வைப்பார். சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஆமென். மனோமானவங்களால மௌனமா இருக்க முடியாது. அவங்க தூங்கினவங்களும் தூக்கம் வராது. கர்த்தர் எழுப்புவார். எழுப்பு, ராத்திரியிலே கூப்பிடு, நடுஜாமத்திலே கூப்பிடு. ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல அப்படி சொல்றாங்க. ஐயா கூட கேட்டாங்க, ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? நான் சொன்னேன், எங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யுங்க, லாக்டவுன் எல்லாம் முடியிட்டு. இப்போ என்ன செய்யலாம்? இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு புதிய பாடு கொடுக்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தெரியாம உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். அவை ஆண்டவருக்கு அறியாத மக்களுக்கு அவை சுவிசேஷ புத்தகங்களை கொடுக்கலாம், வசனங்களை சொல்லலாம், நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை கொடுக்கலாம். நீங்க ஏதாவது ஒண்ணு ஆண்டவருக்காக செய்ய ஆரம்பிக்கணும். நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவை யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது, பெரிய ஜலப்பிரளயமாய் ஓடுகிறது. அறுவடை காலத்துல அப்படி ஓடும் அப்படின்னா அறுவடை நஷ்டப்படுத்தும். அது பேர் மரண யோர்தான். அந்த யோர்தானிலே ஆசாருடைய கால்கள் படும்படியான சொல்லலாம். ஆசார் நினைச்சிருந்தா எங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் ஊழியர்கள், நாங்க காலை வச்சா யோர்தானை இழுச்சிட்டு போயிருமே, சவக்கடல்ல கொண்டு போட்டு அப்படிலாம் நினைச்சிருந்தா அற்புதம் நடந்திருக்காது. ஆசாருடைய கால்கள் யோர்தானிலே பட்ட பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்பியது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19 முதல் வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் இயேசு சொல்வார், 2 3 பேர் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு எங்கே கூடினாலும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு பாருங்க, 2 3 பேர் ஆண்டவருடைய நாமத்திலே ஒருமனப்பட்டு கூடினால் அங்கே கர்த்தர் வருவார். இன்னைக்கு பெரிய பிரசங்கிமார் வர மாட்டாங்க. ஆமென். பெரிய சுவிசேஷம் வர மாட்டாங்க. 2 10 பேர் கூடுவோம், ஒரு வந்து கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணுவீங்களா? கூட்டு பாருங்க, வர மாட்டாங்க. 1000 பேர் கூடுவோம், வருவீங்களா? வரமாட்டாங்க. ஆனால் இயேசுவை பாருங்க, 2 3 பேர் என் நாமத்திலே எங்கே கூடினாலும் அங்கே வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் அவர், நல்ல ரோல் மாடல் அவர், நல்ல சிநேகிதர் அவர் உங்கள் அருகிலே வந்து உங்களை மறுரூபமாக்கி உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள்ல இயேசுவின் தாயோடு கூட இயேசுவின் சீஷர்கள் 120 பேர் மார்க்குவின் மேல் வீட்டறையிலே காத்திருக்கிறாங்க. இதற்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்று காத்திருக்கிறாங்க. அவன் ஆண்டவர் அன்றைக்கு வல்லமை ஊற்றினார், அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் சொல்கிறாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஜனங்கள் சொல்கிறாங்க, இவங்க கல்வி அறிவில்லாதவர்கள், பேதமை உள்ளவர்கள், ஆனால் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். சிறப்பை பாருங்க, நீங்க கர்த்தரோடு கூட இருந்தா மறுரூபமாவீங்க. உங்க வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். அப்போஸ்தலர் 4:29 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள், அந்த இடம் அசைந்தது. ஜனங்கள் கேட்கிறாங்க, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகாரிகள் கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மேன்மக்கள் கேட்கிறாங்க, என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள் கூட்டமாக பாவ மன்னிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று தேவ சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது தானியேல் நண்பர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அங்கே கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்தினார். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்திலே ஒரு மறுரூபம் வர வேண்டுமானால், தேசத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டுமானால், சபையில ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் 2 3 பேர் ஒருமனப்பட்டு எழும்ப ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் ஒருமனப்பட ஆரம்பித்தால், ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார்.
மறை பொருள்களை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சிலர் ஒருமனப்படுகிறார்கள், இணைந்து ஜெபிக்க முன் வருகிறார்கள். நடந்த நிகழ்வு என்ன? 127 நாடுகளிலே கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. என கண்பாரம் தேவனுடைய பிள்ளைகளே, அகாஸ்வேரு பதித்த முத்திரை இருக்கலாம், ஆமானுடைய சரித்திட்டம் பின்னாடி இருக்கலாம், செய்தி எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட்டிருக்கலாம், அதற்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தெளிவாய் சொல்கிறது, 2-3 பேர் ஒருமனப்பட்டு எங்கே கூடி ஜெபிக்க ஆயத்தமோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவன் சபைக்கும் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் சமூகத்துக்கும் மாற்றத்தை கொடுக்க போகிறார். காரியம் மாறுதலாய் முடியும். கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க. உண்மையான ஒரு எழுப்புதல் தேசத்திலே வந்தால் காரியம் மாறுதலாய் முடியும். அரசு நினைக்கிறது போல, அதிகாரி நினைக்கிறது போல, மேன்மக்கள் நினைக்கிறது போலயோ, சாத்தான் நினைக்கிறது போலயோ ஒன்றும் நடக்காது. காரியங்களை கர்த்தர் தம்முடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், தமிழ்நாட்டை அசைக்கக்கூடிய எழுப்புதல், இந்தியாவை அசைக்கக்கூடிய எழுப்புதல், உலக நாடுகளை அசைக்கக்கூடிய எழுப்புதலை கர்த்தர் இந்நாட்களை உருவாக்க வேண்டும். அதற்கு ஏழைகளாகிய நம்மையும் கர்த்தர் ஒரு பங்காளிகளாய் மாற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கோ தீர்மானம் பண்ணுங்க, இயேசுவே அந்த எழுப்புதலிலே என்னை ஒரு பங்காளியாக மாற்றும், என்னை ஒரு பாத்திரமாக மாற்றும், என்னை ஒரு கருவியாக மாற்றும். அல்லேலூயா. நிறைய பாத்திரங்கள் உண்டு. அவன் தேவன் விரும்புகிற உபயோகப்படுத்தக்கூடிய, கைகளை ஏந்தக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவாராக. 4ஆவதாக ஏசாயா காலத்து மறுரூபத்தை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா காலத்து இந்த மறுரூபம் என்ன? ஏசாயா 1:2 வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். வாசியுங்கள். எப்படி? வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடுங்கள் அப்படின்னு பேசுறாரு. இங்க மனுஷன் இல்லாதது மாதிரி, அவன் ஜனங்கள் இல்லாத மாதிரி பேசுறாரு. பெருமையான வார்த்தைகளை பேசுகிறார். பெரிய தீர்க்கதரிசி தான், எல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையில வருகிறது. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 6:5. அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானே, அசுத்த உடல்கள் உள்ளவன். முதல்ல என்ன சொல்றார்? ஆடுகளை கேளுங்கள், மாடுகளை கேளுங்கள், மலைகளை கேளுங்கள், குந்துகளை கேளுங்கள், வானங்களை செவிகொடுங்கள் என்று சொன்ன தீர்க்கதரிசி கர்த்தருடைய மகிமையை கண்டபொழுது தன்னைத்தானே பார்க்க ஆரம்பித்தான். சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையை கண்டபொழுது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தருடைய மகிமையை கண்டபொழுது தன்னைத்தான் பார்க்க ஆரம்பித்தான். தன்னுடைய குறைகளை பார்க்க ஆரம்பித்தான். இன்னைக்கு பொதுவா நம்முடைய 2 கண்களும் எங்கதான் பார்க்கும்? முன்னாடிதான் பார்க்கும். அப்படின்னா மற்றவங்கள தான் பார்க்கும். நம்முடைய விரல் இப்படிதான் காட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விரல் தான் அங்க இருக்குது, மற்ற எல்லா விரல்களும் நம்மைத்தான் பார்க்கிறது. 2 கண்கள் தான் மற்றவர்களை பார்க்கிறது, 1000 கண்கள் உங்களை பார்க்கிறது. ஏசாயா அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவராய் கண்டபொழுது அவன் சொல்லுங்க, ஐயோ அதமானே, அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்கிறார். மட்டுமல்ல, அவனுடைய நாவை பரலோக அக்னியால் கர்த்தர் தொட, அதற்கு அப்புறம் அவனுடைய நாவிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் உண்மையான தீர்க்கதரிசனமான வார்த்தைகள், அசைக்கக்கூடிய வார்த்தைகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய தீர்க்கதரிசிகள் வரிசையில் இடம்பெற்ற ஏசாயா அவன் இவ்வளவு மகிமையான காரியங்களை வசனித்து சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ஒரு மாற்றம் அவன் வாழ்க்கையில கடந்து வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை வருஷ பழக்கமான விசுவாசிகளாகவோ தேவ சேவையில் ஈடுபடுகிற ஒரு நபராக இருக்கலாம், கர்த்தருடைய சந்திப்பு நீங்க அனுபவிக்கவில்லை என்றால் நீங்க வெற்றிகரமாக கர்த்தருக்காக எதையுமே செய்ய முடியாது. ஒன்றை உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்லுவேன், அபிஷேகம் நஷ்டப்பட்ட சவுல் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு நேராக ஈட்டியை எறிவான், வார்த்தைகளை தொடுப்பான், அன்மையான் அவனை கொல்லும்படி பின்தொடர்வான். இன்னைக்கு நீங்க மற்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க. மற்றவர்களை குற்றப்படுத்தி யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். இவாலுவேட் பண்ணு சொல்றார். குற்றப்படுத்தாத, குற்றப்படுத்தினால் நீ குற்றவாளியால் தீர்க்கப்படுவாய். நான் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை நீயே நிதானிச்சுப்பா. ஆகவேதான் பவுலடியார் வந்து சபைக்கு சொல்கிறார், நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை என்னை வைத்து ஆராய கிருபை தாரும், என் குறைகளை எனக்கு அவன் உணர்த்தி தாரும், என் பாவங்களை எனக்கு உணர்த்தி தாரும், என் வாழ்க்கையிலே ஒரு தனிப்பட்ட முறையிலே மறுரூபத்தை கர்த்தர் தருவீராக. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா.
ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. அரசு பள்ளி ஒன்றிலே மாணவர்களுக்கு ஆசிரியர் தேர்வு விடைத்தாள்களை கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய விடைத்தாள்களை வாங்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள். முன் வரிசையில் இருந்த ஒரு பையன் அந்த பேப்பரை பார்த்த உடனே ரொம்ப தேம்பி அழ ஆரம்பித்தான். வாத்தியாருக்கு என்னன்னு புரியல. பார்த்தா அவன் 96 மார்க் வாங்கியிருக்கிறான். கேட்டார் வாத்தியார், ஏண்டா நீ தான் 96 மார்க் வாங்கியிருக்கீங்க, ஏண்டா அழுற? அவன் சொன்னான், சார் 100 மார்க் வாங்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் ரொம்ப பிரயாசப்பட்டு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணேன், 4 மார்க்கை மிஸ் பண்ணிட்டேனே, நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னானா. ஸ்தோத்திரம். அதே வகுப்புல பின்னாடி ஒரு பையன் ரொம்ப ஹாயா கலாச்சி சிரிச்சுட்டே இருக்கிறான். வாத்தியாருக்கு போய் அவன் பேப்பர் வாங்கி பார்த்தா வெறும் 4 மார்க் தான் வாங்கியிருக்கிறான். வாத்தியாருக்கு ஆச்சரியமா இருந்தது. 96 மார்க் வாங்கினா அழுதுட்டு இருக்கிறான், 4 மார்க் வாங்கினா சிரிச்சிட்டு இருக்கிறானே. அவன் என்ன சொன்னா தெரியுமா? சார் ஏன் சார் அது பெரிய விஷயம், இந்த பையனை பக்கத்துல இவனை பாருங்க சார், அவன் 3 மார்க் தான் வாங்கியிருக்கான் சார். முன்னாடி பாருங்க சார், அவன் 2 மார்க் தான் வாங்கியிருக்கான். ஏன் நம்ம ரேவதியை பாருங்க, முட்டை மார்க் தான் வாங்கியிருக்கான். அவர்களை விட, முட்டையை விட, 1 விட, 2 விட, 3 விட 4 எவ்வளவோ பரவாயில்ல பெட்டரா வாங்கியிருக்கிறேன் சார் அப்படின்னானா. இப்ப நம்ம யாரோடு நம்மளை எவால்வேட் பண்றோம், மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். அவங்களோட பரவாயில்ல நான் ஜெபிக்கிறேன், அவங்களோட பரவாயில்ல பரிசுத்தமா இருக்கிறேன், அவங்களோட பரவாயில்ல ஆலயத்துக்கு எல்லாம் போகிறேன், அவங்களோட பரவாயில்ல கசப்பாங்கலாம் கொடுக்கிறேன். Don't evaluate yourself with others. உங்களை மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்களை அழைத்தவர் கர்த்தர், உங்களை அபிஷேகித்தவர் கர்த்தர். தனித்தன்மை உடையவராக இருங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் குறைகளை உணருங்க. தன் பிள்ளைகளை உணர்ந்தவர் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். கர்த்தருக்காக 1000 வேலைகள் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறை சொல்கிற வேலையை விட்டுவிட்டு, அவன் குற்றப்படுத்துகிற வேலைகளை விட்டுவிட்டு கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்க, அவன் உங்களுக்கு என்று நியமிக்கப்படுகிற ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட, உங்களுக்கு கர்த்தர் நியமித்த சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தரை பின்பற்ற கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அழைத்தவரோ அவர் உண்மையுள்ளோர், தம்மழைப்பது விழிப்புடன் இருத்தவல்லோ. அழைத்தவரோ அவர் உண்மையுள்ளோர், தம் விழிப்புடன் இருத்தவல்லோ. உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகமதில். ஹல்லேலூயா. நல்ல அலையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. 5வதாக எசேக்கியாவுடைய காலத்திலே ஒரு மறுரூபம் ஏற்பட்டது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 29 அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே போதும். வீட்டுக்கு சென்று வீட்டில் இந்த வார்த்தைகளை கட்டாயமா வாசிக்க அன்பாய் பட்சமாய் கேட்கின்றேன். எசேக்கியா காலத்தில் ஒரு இழப்புகள் ஏற்படுகின்றது, ஒரு மரணம் ஏற்படுகிறது, ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எசேக்கியா காலத்திலே ஆலயம் பூட்டப்பட்டு கிடக்கிறது, ஆலயத்தின் வாசல்கள் பூட்டப்பட்டு கிடக்கிறது. அவன் பதவி பிரமாணம் எடுத்த உடனே செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சோதர ஆலயத்தின் ஆராதனைகளை ஒழுங்கு செய்தான். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஸ்தாபன அளவுல அவன் எல்லா ஊழியர்கள் இணைந்து அவன் சோதர 300 தாலுகாக்கள் இல்லையா, 300 தாலுகாக்கள் 38 மாவட்டங்களிலே 50 நாள் தொடர் உபவாச ஜபங்கள் நமக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த நாட்களில் நாம் உபவாசிக்க வேண்டும், இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டும், நாம் அந்த நாட்களில் ஐக்கியத்துக்கு அடையாளமாய் நம்முடைய கரங்களை கொடுக்க வேண்டும், நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். ஏன்? கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார், கர்த்தர் ஒரு மறுரூபத்தை கொடுக்க விரும்புகிறார். எசேக்கியா காலத்திலே ஆலயம் பூட்டப்பட்டு கிடந்தது. யார் பூட்டினா தெரியுமா?
இந்த எசேக்கியாவுடைய அப்பா தான் ஆலயத்தை பூட்டுகிறார். 28 அதிகாரம் 23 வசனத்திலே அவன் தகப்பனாகி ஆகாஸ் ஆலயத்தை பூட்டி போட்டான். எசேக்கியாவுடைய தகப்பன் ஆலயத்தை பூட்டுகிறான். மகன் என்ன செய்யணும்? அதை தொடர்ந்து இருக்கணும். ஆனால் மகன் அப்படி செய்யவில்லை. மகன் கர்த்தருக்கு பயப்படுகிற மகன், அல்லேலூயா, மாற்றத்தை விரும்புகிற மகன், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க விரும்புகிற மகன் ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். ஆலயத்தை பழுது பார்த்தான். ஆலயத்தை சுத்தப்படுத்தினார். அங்கே ஆராதனை முறைமைகளை ஏற்படுத்தினார். இந்த காலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றார், அல்லேலூயா. அவன் கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் பூட்டப்பட்டு கிடக்கலாம். ஆனால் கைவேலை இல்லாத ஆலயங்கள், அவன் ஸ்தோத்திரம், அவன் ஸ்தோத்திரம், தேவன் வாசப்படுகிற ஆலயங்களிலே ஆராதனை உயர வேண்டும். கைகளை உயர்த்தி ஆண்டவரை அல்லேலூயா, நல்லாலே சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆலயம் பூட்டப்பட்டதன் விளைவு என்ன? மிகப்பெரிய தாக்கம் தேசத்தில் ஏற்படுகிறது. ஸ்தோத்திரம். நம்ம 28 அதிகாரம் 24 வசனத்திலே மூளைக்கு மூளை விக்கிரகங்கள் பெருகுகிறது, சிலைகள் பெருக ஆரம்பித்தது. அருமையானவர்களே, எங்கே ஆலயம் இல்லையோ, எங்கே ஆராதனை இல்லையோ, அங்கே சகல விதமான அருவருப்புகளும் பெருகும். ஆக இந்த கால வேளையில அவன் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், துதிக்கவும், ஆர்ப்பரிக்கவும், அவன் ஸ்தோத்திரம், நீங்கள் இன்னைக்கு அர்ப்பணம் பண்ணி ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள் அல்லேலூயா. எசேக்கியாவுடைய தகப்பன் ஆகாஸ் ஆலயத்தை பூட்டலாம். ஆனால் அவன் எசேக்கியா ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். இன்னைக்கு அவன் ஜெபத்தை திட்டம் பண்ணுங்கள், ஆராதனையை திட்டம் பண்ணுங்கள். அவன் சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரிக்க நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். ஆனால் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருவார், ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். உங்க ஆயுச கூட கர்த்தர் பெருக பண்ணுவார். என் கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்கள் அல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்போஸ்தலர் நாட்களிலே அவன் பெரிய மறுரூபம் வருகிறது. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்தது. அவர்கள் பலனடைந்தார்கள். அவர்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவருடைய சாட்சிகளாய் மாறினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எழுப்புதலை பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெவல் சிட்டி லெவல், அந்த சிட்டிக்குள்ளே எழுப்பு அப்படின்னா எருசலேமிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இன்றைக்கு நம்முடைய அலையப்படுதல் மாற்றம் ஏற்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள் அல்லேலூயா. அலையப்படுவது எல்லா ஜனங்களும் ஆண்டவரை அறிய வேண்டும். எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஆண்டவரை செகண்ட் லெவல், ஸ்டேட் லெவல், அந்த அவருடைய யூதேயா முழுவதிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், தமிழ்நாடு எங்கும், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள், காணாம பாலிய பிள்ளைகள் பேரை படிக்கணும். படிச்சு ஒவ்வொரு நாளிலும் மாவட்டங்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் இந்தியாவுடைய மாநிலங்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் குமரி மாவட்டத்துடைய தாலுகாக்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பிராந்தியத்தில் உள்ள எல்லா ஊர்கள், 32 ஊர்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மூன்றாவது, அவன் நேஷனல் லெவல்ல ஸ்தோத்திரம், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இந்திய அளவில் 134 கோடி மக்கள் ஆண்டவரை அறியும்படி ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும். நான்காவதாக அவன் ஸ்தோத்திரம், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும், அப்புறமா பூமியின் கடைசி பரியந்தம், குளோபல் லெவல் ஸ்தோத்திரம், உலகளாவிய அளவில். உலகத்தில் 740 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. அந்த எழுப்புதல் உலகமெங்கும் பற்ற வேண்டும். ஒரு சாதாரண கண்ணுக்கு மைக்ரோஸ்கோப்புக்கு புலப்படாத, அவை சாதாரண மனித கண்ணுக்கு புலப்படாத ஒரு வைரஸ் கிருமி உலக நாடுகளை எல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டால் அது பரவ ஆரம்பிக்கும், அது பற்றி எறிய ஆரம்பிக்கும். அந்த பரவலை தடுக்க ஒருவரால் கூடாது. இந்த கொரோனா வைரஸ் மறைமுகமா ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மேல ஊற்றப்பட்டு அது பரவ ஆரம்பிக்கும் பொழுது அந்த பரவலை தடுக்க ஒருவரால் கூடாது. கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென். தமிழ்நாட்டை, இந்தியாவை, உலகத்தை அசைக்கக்கூடிய மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் நாட்களிலே கட்டளையிட போகிறார். நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா
அதுக்கு நீங்க கரையை செலுத்தி தான் ஆகணும். அதுக்கு நீங்க விலை கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நீங்க நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். ஏசாயா 60:1-2 ஆண்டவர் சொல்லுவார், எழும்பி பிரகாசி. அரைசைட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. சொல்லுங்க, உன் ஒளி வந்தது, என் ஒளி வந்தது. இனி நீங்க மௌனமா இருக்க கூடாது. ஏசாயா 60:5-6 வசனங்களிலே ராஜாக்கள், மேன்மக்கள், பிரபுக்கள், பல்வேறு தரப்பட்ட ஜனங்கள், ஜாதிகள் இந்த வெளிச்சத்துக்கு நேராக, ஒளிக்கு நேராக நடந்து வரப்போகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆண்டவரத்துல ஜெபிக்க போறோம். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை எழுப்பியும் ஆண்டவரே, என்னை புதுப்பியும் ஆண்டவரே, என்னை உபயோகமாக்கும் ஆண்டவரே, ஒரு உபயோகமான பாத்திரமாக மாற்றும் என்று நீங்க கேட்க ஆரம்பிங்க. நாம ஜெபிக்க போறோம். தொடர்ந்து 1000 மணி நேர ஜெபங்கள், ஹல்லேலூயா, விதவிதமான ஜெபங்கள், தரிசனங்களை தெய்வம் தந்திருக்கிறார், சித்தங்களை தந்திருக்கிறார். அப்பப்போ அங்க செல்லும் பொழுது எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. நம்ம ஒரு மனப்பட ஆரம்பிப்போம், அவன் ஒன்று கூட ஆரம்பிப்போம், ஜெபத்திலே இணைய ஆரம்பிப்போம், ஜெப வளையத்தை ஏற்படுத்த ஆரம்பிப்போம், ஜெப அக்னியை பற்ற வைக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் மகிமையானவர்களை செய்ய இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வார்த்தையால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய கண்கள் காண வேண்டும். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்கள் காண வேண்டும். இந்தியாவில் எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும். தமிழ்நாட்டில் எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும். குமரி மாவட்டத்தில் எழுப்புதலை நம்முடைய கண்கள் காண வேண்டும். ஜனங்கள் கூட்ட கூட்டமாய் ஓடி வருகிறதை, ஞானஸ்நானம் பெறுகிறதை, அபிஷேகம் பெறுகிறதை, கர்த்தருடைய ஊழியத்துக்காக அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறதை, விண்ணர்களாய் புறப்பட்டு போகிறதை நம்முடைய கண்கள் காண வேண்டும். ஹல்லேலூயா. எல்லோரும் தேவ சமூகத்தில் இருப்போமா? ஹல்லேலூயா. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனம் இறங்கும். சொல்லுங்க, இயேசு தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் இயேசுவே, எழுப்புதல் என் தமிழ்நாட்டில் என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் குமரி மண்ணில் என் கண்கள் காண வேண்டும். 2 கைகளை உயர்த்தி தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனம் இறங்கும். ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் என்னென்ன திட்டங்களை தருகிறாரோ, ஹல்லேலூயா. சபைக்கு அல்ல, மோசேக்கு தான் திட்டம் கொடுக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் கட்டுகின்ற வரைபடம் மோசே கையில் தான் கொடுக்கப்பட்டது. மோசே அதை சொன்ன பொழுது ஆசரிப்பு கூடார வேலைக்கு என்று ஜனங்கள் தாராளமாய் கொண்டு வந்தார்கள். திட்டங்களை கட்டத்தபடி ஊழியர்களுக்கு கொடுப்பார், செயல் வடிவங்களை கொடுப்பார். சபை ஒருமனப்பட்டு அவருடைய கையை தாங்க வேண்டும், திட்டங்களுக்கு அனுகூலம் பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மகிமையானவளை செய்வார், இறங்கி வருவார், ஜனங்களை ஆசீர்வதிப்பார். இனி நம் மௌனமா இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல. 4 குஷ்டரோகிகள் சொல்கிற வாசகம் என்ன தெரியுமா? இன்னும் நாம் மௌனமா இருந்தால் குற்றம் நம்மை சுமரும். இந்நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ எழும்ப வேண்டிய காலம் இது. நீ மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. இன்னும் கை முடக்கி கொண்டு நித்திரை பண்ண வேண்டிய காலம் அல்ல. மற்றவர்களோடு உன்னை கம்பேர் பண்ணி இவாலுவேட் பண்ண வேண்டிய காலம் அல்ல. ஏதோ குறை கூறி ஊழியத்தை மங்களாக்க வேண்டிய காலம் அல்ல. அல்லேலூயா. கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி குறை கூற வேண்டாம், மனைவி கணவனை குறை கூற வேண்டாம், பிள்ளைகள் பெற்றோரை குறை கூற வேண்டாம், பெற்றோர் பிள்ளைகளை குறை கூற வேண்டாம், சபை அரசை குறை கூற வேண்டாம், அதிகாரிகளை குறை கூற வேண்டாம். அவன் ஒருவரை ஒருவர் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவன் கர்த்தரிடமாய் திரும்புவோம். நான் மாற வேண்டும் என்று சொல்லுங்கள், என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லுங்கள், என் ஜெப ஜீவியம் மாற வேண்டும் என்று சொல்லுங்கள், என் பரிசுத்த ஜீவியம் மாற வேண்டும் என்று சொல்லுங்கள், என்னை மாற்றி பேசுவேன் என்று சொல்லுங்கள். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஒரு அக்கினி மலையை, அல்லேலூயா, ஒரு அக்கினி வல்லமையை கர்த்தர் கூட நிரப்புகிறார். உண்டமான ஹத்தன ஹஸ்லந்தன ரூபா ஹஸ்யந்தலவா ஸ்ரீ கமமன ரியந்தல உண்டக லவல்துனா அந்தல்கட உடமன பௌடா ஸ்ரீ கமல பௌடக லவல்துனா. ஒரு மாற்றம் இந்த பகலில் வருவதாக, ஒரு மறுரூபம் உங்க வாழ்க்கையில உண்டாவதாக. அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில,
சபையிலே, ஊழியத்திலே, சமுதாயத்திலே ஒரு மாற்றம் வருவதாக. அல்லேலூயா. சீர்கேடுகள் மறைவதாக, சீர்கள் புதுக்கப்படுவதாக, அக்கிரமத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அபிஷேகம் இறங்கி வருகிறது. நுகங்களை உடைக்கிற அபிஷேகம் இறங்கி வருகிறது. கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம் இறங்கி வருகிறது. தடைகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. வியாதிகளை விலக்குகிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. அல்லேலூயா. இனி சபை மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல. சபை கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய நாட்கள், அல்லது ஜெபிக்க வேண்டிய நாட்கள், வானப்படி ஜெபிக்க வேண்டிய நாட்கள், நடுச்சாணாய் விழுந்து கிடக்க வேண்டிய நாட்கள், கர்த்தரிடத்திலே கெஞ்ச வேண்டிய நாட்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு கை தட்டுங்க. கர்த்தரை நோக்கி கெஞ்சி என் புலப்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினா. அல்லேலூயா. நபட்டை போல கூங்கினே. அல்லேலூயா. பாவை போல. அல்லேலூயா. அல்லேலூயா. மனாந்தர நாரையை போல என் ஜனமே, என் ஜனமே, என் ஜனமே, என் துணித்தி சாம்பலை உட்கார நீ ஆயற்றமானால் காரியத்தை மாறுதலாய் முடிக்க கர்த்தர் ஆயத்தம். உன்னுடைய சொகுசுகளை சிற்றின்பங்களை உதறி தள்ளிவிட்டு சோழ நீ உட்கார்ந்திருந்தது போதும். ஒரு பாதுகாப்பான இடத்தில் நீ உட்கார்ந்திருந்தது போதும். இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் தூதருக்கு ரட்சிப்பும் சகாயம் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும் என்று கர்த்தர் சொல்கிறாரே. உண்டாமானா அம்தலதா ரிக்கபாலா பௌடபாலா கழுகுதன் கோட்டை கலைத்தது போல சில சாபை பாதுகாப்பு வழக்குகளை கர்த்தர் உடைக்கிறார். அல்லேலூயா. சின்ன சில உபத்திரவத்தின் பாதை வழியாக தெய்வம் நடத்துவது எனக்கு தெரியுமா? சில பாடங்களை உனக்கு கற்றுக்கொள்ள எனக்கு தெரியுமா? உன்னை கத்தல் குடமுறை எனக்கு தெரியுமா? ஒரு பெரிய மலையின் இறைச்சல் கேட்கிறது, ஒரு பெருமலை இறைச்சல் கேட்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதல் சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று உழைக்கும் சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் பணியும் ஒரு நாள் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த கைகளை உயர்த்தி ஏற்படுகிறேன் சொல்லி தலைவர்கள் அவை நாளிலே இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளையை விசுவாசியே ஒவ்வொரு நீ யாராக இருந்தாலும் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். உன்னை அர்ப்பணிக்க அவை அர்ப்பணிக்க திறனே உண்டு. அவை ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனம் இறங்கும் தேவா. தேசத்தின் மேல் மனம் இறங்கும். ஒரு நிமிடம் உங்க மனசை பாதிக்கிற ஒரு காரியத்துக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை குடிவழியாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், ஒருவேளை கொலைகளாக இருக்கலாம், திருட்டா இருக்கலாம், ஸ்தோத்திர விபத்துகளாக இருக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். வட்டவர் மேவி உங்க மனசை பாதிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்காக இப்ப பாரப்படுங்க. ஆண்டவர் சம்பத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தில் இருந்து இந்த தேசத்தை மீட்டுக் கொள்ள ஆண்டவர். இளம் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவதாக இருக்கலாம், கடத்தப்படுவதாக இருக்கலாம், விற்கப்படுவதாக இருக்கலாம், ஹல்லேலூயா, தற்கொலைகளாக இருக்கலாம், ஹல்லேலூயா, தீவிரவாதங்களாக இருக்கலாம், வன்முறைகளாக இருக்க ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை அதிகமா பாரப்படுத்துகிற ஒரு காரியத்துக்காக ஒரு நிமிடம் ஆண்டவரே வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே என் மனசு இந்த காரியம் பாரப்படுது சுவாமி. ஆண்டவரே இந்த காரியம் இனி எங்க சமுதாயத்திலே, எங்க சுற்று வட்டாரத்திலே, எங்களுடைய ஆண்டவரே தாலுகாவிலே, எங்களுடைய மாவட்டத்திலே, எங்களுடைய மாநிலத்திலே, எங்களுடைய பாரத தேசத்திலே இருக்க நீங்க அனுமதிக்க கூடாது. நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன், கெஞ்சி ஜெபிக்கிறேன். நான் பாரப்படுகிறேன். அந்த காரியம் என் மனதை பாதிக்கிறது. அந்த காரியம் என்னை அதிகமாய் அமிழ்த்துகிறது. எனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. எஸ் ஹல்லேலூயா. என் தேச எல்லைக்கும் அப்பா இயேசுவே இந்திய தேச எல்லைக்கும் அப்பா வேண்டும்.
அக்கினியை கத்தருக்குள்ளே பற்ற வைத்து விட்டார். ஒரு விண்ணப்பத்தில் அக்கினியை உங்கள் மேல பற்ற வைத்து விட்டார். இந்த செய்தி அநேகருக்கு நம்மை சொல்லுங்க. இந்த செய்தி அநேகருக்கு சொல்லுங்க. இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும். அநேகருடைய வாழ்க்கையை அனலடை செய்யும். அநேகருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். அநேகருடைய வாழ்க்கையை எடுப்பிக்கும். அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக வைராக்கியம் அதற்கு செய்யும். ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே எங்களோடு பேசின திவ்ய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடைசி நாட்கள், கடைசி மணி நேரம், அல்லேலூயா. ஆண்டவர்களை அழைத்திருக்கிறீர், ஏற்படுத்தி இருக்கிறீர். எங்கள் கடமைகளை உண்மையாய் செய்ய உம் கிருபை தந்து எங்களை ஆசீர்வதி. கொடுமையில் பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆன்லைனில் இந்த வார்த்தைகளை கேட்க போகின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியோ. ஆண்டவரே, எங்கள் நாட்களிலே எங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய எழுப்புதல் வந்து ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆலயங்கள் வந்து ஆராதிப்பதையும் ஞானஸ்தானம் பெறுவதையும் கர்த்தருடைய ஊழியர்களுக்காய் புறப்பட்டு செல்வதையும் மிஷனரிகளால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிறதையும் காணும் நாட்கள் சமீபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பார்த்து காத்து ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் வேண்டியிருக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக.